இட்ட வேளாண்மை வீடு வந்து சேராது. இதுதான் இன்னைக்கு முதல்வர் சீட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்க விஜய் பத்தி திமுக போட்டிருக்க தப்பு கணக்கு. சட்டசபையை பத்தி உனக்கு என்ன தெரியும், இங்க நான் தான் சீனியர் அப்படிங்கிற தொனியிலேயே பேசுறாரு உதயநிதி. நேத்து வந்து காலேஜுக்கு சேர்ந்த பையனை ஆலமரத்து அடியில உட்கார்ந்து ராகிங் பண்ணுவாங்களே அந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காரு. சில சீனியர்ஸ் இப்படிதாங்க, தனக்கு எத்தனை அரியஸ் இருக்குன்னு யோசிச்சே பார்க்க மாட்டாங்க. புதுசா வந்த பையன் கிட்ட படிப்பை பத்தி மட்டும் கேட்காம மிச்ச எல்லா விஷயத்தையும் வச்சு ராகிங் பண்ணுவாங்க. பாட தெரியுமா, தலைகீழா நடக்க தெரியுமா, மூக்காலேயே பட்டாணியை உருட்ட தெரியுமா, இப்படின்னு எல்லாம் சேலஞ்ச் வைப்பாங்க. படிக்க வந்த இடத்துல இந்த திறமையெல்லாம் தேவையே இல்ல அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். சட்டசபையில கேட்ட கேள்விக்கு சட்டசபையிலே பதில் சொல்லாம வெளியில போய் ட்வீட் போடுறீங்களே, இதுதான் உங்க திறமையான்னு கேக்குது திமுக. பூனாலும் ஒண்ணுதான், புளிப்புனாலும் ஒண்ணுதான், அது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி சிரிக்குது தாவேகா. பேசியே காலத்தை ஓட்டுற டெக்னிக் எல்லாம் பழசாய் போச்சுன்னே. இப்ப ஜென்சி, ஜென் பீட்டா, ஜென் ஆல்பான்னு வேற ஜெனரேஷன் வந்துருச்சுங்கன்னே. நிறைய மீட்டிங் போட்டாதான் நிறைய ஓட்டு வரும்ன்றது பழைய அரசியல். விஜய மீட்டிங்கே போடாம தடுத்தீங்க. அடுக்குமொழியில பேசி உடுக்க அடிச்சாதான் ஜனங்க படக்கு படக்குன்னு ஓட்டு போடும் நீங்க நினைச்சீங்க. திராவிட கட்சிகள்லாம் மூளையை பார்த்து பேசுவீங்க. விஜய் இதயத்தை பார்த்து பேசுறாரு. இதயத்தை பார்த்து பேசுறவங்களுக்கு ஒரு சிஸ்டமும் கிடையாது, அதனால அவங்களுக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. எலெக்ஷன் கிட்ட வர நேரமா பார்த்து அவங்க மனைவி விவாகரத்து கேட்டு அறிக்கை விட்டாங்களே, இது யாரு பண்ண வேலைன்னு. சொந்த வாழ்க்கையில அவர் சரியில்லைன்னு அவருடைய கேரக்டர் அசாசினேட் பண்ண பார்த்தாங்க. ஆனா அதையும் அவங்க தொண்டர்கள் ஏத்துக்கல. கண்ணை உருட்டி கர்ஜனை பண்ணி சினிமா பாணியில சவால் விடுறாரு. இதெல்லாம் ஒண்ணு ஓட்டா மாறாதுன்னு நீங்க சொன்னீங்க. வெற்றி வந்ததும் வேகத்தை குறைச்சுக்கிட்டாரு. ஆனா அதுக்கும் நீங்க தப்பு கணக்கு தான் போடுறீங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே படபடப்பா தாங்க இருப்பாங்க. லேப் எது, கேண்டீன் எது, பிளே கிரவுண்ட் எதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி பார்த்து தான் தெரிஞ்சுப்பாங்க. குடும்பமா அரசியலுக்குள்ள நுழைஞ்சிருந்தா உள்ள நுழைஞ்சதுமே வக்கனையா சட்டம் பேசிருக்கலாம். நீங்க எல்லாம் ப்ரொஃபசர் பசங்க, பிரின்சிபால் பசங்க. காலேஜ்ல சேர்றதுக்கு முன்னாடியே உங்க அப்பா கையை பிடிச்சி சுத்தி பார்த்தவங்க. இவர் ரெக்கமெண்டேஷன் எதுவும் இல்லாம உள்ள வந்தவர்னே. ஸ்காலர்ஷிப் வாங்கி தன்னந்தனியா உள்ள வந்தவரை கோளாறு பண்ணி பாக்காதீங்கன்னே. ஃபர்ஸ்ட் இயர் பையனும் ஒரு நாள் ஃபைனல் இயருக்கு வருவான். ராகிங் எல்லாம் பண்ணாமையே ரகலையா பேர் வாங்குவான். காலம் மாறி போச்சு, டெக்னிக் மாறி போச்சு. முன்னாடி பார்த்து கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டே நீங்க பின்னாடி போய் பள்ளத்துல விழுந்துராதீங்கன்னே. இதான் ரைட், இதுதான் எங்க எதிர்பார்ப்புன்னு மக்கள் சொல்லிருக்காங்க. 6 மாசம் வெயிட் பண்ணி பாப்போம்னு உங்க அப்பாவும் சொல்லிருக்காங்க. திட்ட திண்டுக்கல்லு, வைய வைரக்கல்லு, அது எங்க தலைவர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. பாத்தி பிடிச்ச கல்லு சறுக்கத்தான் செய்யணும் பக்காவா அறிஞ்சு வச்சிருக்காரு. அதனாலதான் அவர் பார்த்து அடி எடுத்து வைக்கிறாரு. அரசியல்ல ஒரு குழந்தைன்னு அவரே ஒத்துக்கிறாரு. எந்திரிச்சிட்டாரு, நடக்க ஆரம்பிச்சிட்டாரு, இனிமேதான் ஓட போறாரு. ரியல் ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 2-3 மாசம் இருக்குன்னே. அதுக்குள்ள முடிஞ்சா அவரை கவுத்து பாருங்க, திரும்பவும் தேர்தலை வச்சு பாருங்க. சூப்பர் ஸ்டார் பாஷையில சொல்லணும்னா கவுண்ட் டவுன் இனிமேதான் ஸ்டார்ட்ஸ். வெக்கட்டுமா எடுக்கட்டுமான்னு கேக்குறாரு எங்க தலைவர். கட்டணுமா அவுக்கணுமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். பட்டுன்னு பதில் சொல்ல முடியலன்னு வெட்ட வெளிச்சமா மக்களுக்கு தெரியட்டும் தான் எங்க தலைவர் நினைக்கிறாரு. அதனாலதான் அசம்பிளி நிகழ்ச்சி பூராவையும் அப்படியே காமிங்க தைரியமா சொல்லிருக்காரு. அடிக்கிற அஸ்திரம் எல்லாம் திரும்பி வந்து தாக்குதுன்னு இன்னும் கூடவா நீங்க புரிஞ்சுக்கல? வெயிட் அண்ட் சீ அப்படிங்கிறது விஜய்க்கு மட்டும் இல்லங்க, உங்களுக்கும் தான் பொருந்தும்.